26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. இந்த 108 சிவ ஆலயங்கள், இந்த 108 சிவாலய தரிசனத்தால நமக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் அப்படிங்கிறது என்னங்க? ஒரு 108 சிவாலயத்தை சுற்றி முடிக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு 5 தலைமுறை வம்சம் விரிச்சம் படும். ஆனால் 108 சிவாலயத்தை யாரெல்லாம் சுத்த அலோவ் பண்ணுவாங்க, யாரெல்லாம் சுத்தவே அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்னும் சில இப்போ நான் சில நம்பர்லாம் சொல்கிறேன், நம்பர் ரீதியாக நம்ம எண்கணித மூலியமாக சில நம்பர் சொல்கிறேன். அந்த நம்பர் இருக்கிறவங்கள மனுஷனுக்கு தான் அப்படி இல்லை, இறை ரகசியத்திலேயோ இறைவன்கிட்டயோ அங்கே அம்மன்கிட்ட, ஏன்னா சக்தி இல்லாமல் சிவன் இல்லைன்னு அவரே தான் சொன்னார் சிவபெருமானே. அப்போ சக்தியை முதல்ல ஒரே ஸ்ட்ரெச்சுக்கு முடிக்கணும், ஒரே ஸ்ட்ரெச்சில் டைம் விட்டும். அதான் இது 2 இருக்குது. அந்த 2 இருக்குது, 2த்துக்கு பலன் வேறு வேறு. ஒரே ஸ்ட்ரெச்சா. இப்போ எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. இப்போ நிறைய சிவன் கோயில் இருக்குது, அந்த சிவன் கோயிலும் இந்த 108 கணக்குக்குள்ளே வந்துருமா, அல்லது நம்ம அந்த குறிப்பிட்ட அந்த 108 சிவ திருத்தலங்கள் தான் சுத்தணுமா? இப்போ திவ்ய தரிசனத்தில் 108 எதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. சிவாலயத்தில் வந்துட்டு பல லட்சம் கோயில் இருக்குது. இதிலே பிரதிஷ் பெற்றது நமக்கு தெரிஞ்சது. அவங்கள வரைக்கும் நீங்கள் டச் பண்ணிவிட்டு மீதி எல்லாம் கூட அப்படி. இப்போ திருவண்ணாமலை பிரதிஷ் பெற்றது தான். இப்போ சென்னைக்குள்ளே அப்படின்னா நம்ம எந்த திருக்கோயில்? சென்னைக்குள்ளனா திருவண்ணாமலையோட லெவலில் வேறு. ஏன்னா அது ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒன்று மாறி இருக்குது. கிரேதாயகம், திரேதாயகம், துவாரதாயகம், கலியுகம். ஃபஸ்ட்டு கிரேதா யுகத்தில்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மலை இப்போ இருக்கிறீங்களா, அந்த மலையே வந்து தங்கத்தில் தான். நீங்கள் அந்த பக்கம் நடந்தீங்கன்னா உங்கள் பாதம் அவங்க மேலே பட்டுரும், அதனால் அங்கே போகாதீங்க, அவங்களுக்கு வழி விட்டுன்னு சொல்லுவாங்க. இது ஆன்மீக கூட்டு வரலாறு இப்போவுமே இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கிரிவலம் வரும்போது அப்படி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருணும். ஒரு 10 அடி 15 அடிக்கு விட்டுட்டு தான் எல்லோரும் நடக்கிறாங்க. ஒரு சில பேர் தெரியாமல் அங்கே போவாங்க, போகக்கூடாது. ஏன்னாங்க ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம்மா. ஐயா, இன்னைக்கு வந்துட்டு சிவன் இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி சிவன் அப்படின்னு சொல்லும் போதே சிவ ஆலயங்கள் அப்படின்னு வந்துட்டோம்னாலே இந்த 108 சிவ ஆலயங்கள் இதுக்கு போகணும் அப்படிங்கிறது இந்த சைவ மரபில் ஒரு மிகப்பெரிய பாரம்பரியமாகவே இருக்குது. ஒரு வயதுக்கு மேலே எப்படியாவது இந்த தரிசனம் வந்து 108 சிவாலய தரிசனம் அப்படின்ற செய்திடணும் அப்படின்ற அந்த ஆர்வத்தில் ஆசையில் எல்லாம் இருப்பாங்க. இந்த 108 சிவாலய தரிசனத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் அப்படிங்கிறது என்னங்கய்யா? இந்த சிவாலயத்தை நாம் சுற்றுவதனால், அதுவும் குறிப்பாக 108 சிவாலயம் சுற்றணும். விஷ்ணு சுற்றுறது திவ்ய தரிசனம்பாங்க, அங்கேயும் 108 இருக்குது. சிவாலயத்தையும் சுற்றுறது 108 சிவாலயம். ஒரு 108 சிவாலயத்தை சுற்றி முடிக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு 5 தலைமுறை வம்சம் விரிச்சம் படும், 5 தலைமுறைக்கு. ஆனால் 108 சிவாலயத்தை எத்தனை பேர் சுற்றி முடிச்சிருக்காங்கங்கிறது தான் கேள்வியாக இருக்கும். ஏன்னா அவர் வந்துட்டு எல்லாத்தையுமே சுற்ற அலோவ் பண்ணுவாரா, பர்மிட் பண்ணுவாரானா அப்படியே இல்லை. சில பேர் வெறும் 10 சிவாலயம் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் போயிருக்க மாட்டாங்க. சில பேர் 50 வரைக்கும் கடந்திருப்பாங்க, சிலது 80 கூட கடந்திருப்பாங்க, மீதி பேலன்ஸ் அப்படி பெண்டிங் ஆயிரும். அதனால் சில பேர் அந்த சிவாலயத்தை சுற்றுறதுக்கு பர்மிட் கூட பண்ண மாட்டேன்றது. அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னாக்கா, காரணம் நான் நம்பர் மூலியமாகவும் சொல்ல போகிறேன். சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா முன்னோர்கள் இட்ட சாபம் அப்படி யாருக்குன்னா இருந்தால் கூட சிவாலயத்தை சுற்ற பர்மிட் பண்ணாது. அப்போது சிவாலயத்தை சுற்றுறதுக்கு நாங்கள் எப்படி சுற்றி தான் ஆகணும், நாங்கள் பண்ணி தான் ஆகணும்னாக்கா அதுக்கு நான் வழிமுறையை சொல்கிறேன். யாரெல்லாம் அலோவ் பண்ணும், யாரெல்லாம் வந்து சுற்றலாம், அதுதான் சொல்ல போகிறேன். 2மே சொல்ல போகிறேன். யாரெல்லாம் சுற்ற அலோவ் பண்ணுவாங்க, யாரெல்லாம் சுற்றவே அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்னும் சில இப்போ நான் சில நம்பர்லாம் சொல்கிறேன், நம்பர் ரீதியாக நம்ம எண்கணித மூலியமாக சில நம்பர் சொல்கிறேன். அந்த நம்பர் இருக்கிறவங்கள அட் எனி காஸ்ட்டு சுற்றவே அலோவ் பண்ண மாட்டார். அவங்க பிறந்த தேதியில் 6-3 அப்படி இருக்குது, 4-7 அப்படின்னு இருக்குது. அந்த நம்பர் தான் அவங்க சிவாலயத்தை சுற்ற அலோவ் பண்ணாது. எங்ககிட்ட அந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த்தில் நீங்கள் சொல்கிற நம்பர் இல்லை, நாங்கள் சுற்றணும்னு ஆசைப்பட்றோம், ஆனால் எங்களுக்கு அப்போயுமே போக முடியலையே, தடைகள் இருக்குது தடைகள் இருக்குது அப்படின்றவங்க என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, முதல்ல 108 அம்மனை சுற்றிட்டு வந்துடுங்க.
முதல்ல டக்கு 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 டக்குன்னு 100 அம்மன், எங்கேனாலும் எந்த அம்மனும் சரி, நீங்கள் இருக்கிற இடத்துலையும் சுற்றி ஒரு 10 அம்மன் இருக்கும். அப்படி பக்கத்து ஊருக்கு போனாக்கா அங்கே ஒரு 10 20 அப்படியே போயிட்டு சும்மா போயிட்டுனாக்கா ஒரு 4-5 நாள் ஒரு வாரத்துக்குள்ளே 108 அம்மனை சுற்றிடலாம். அம்மனை சுற்றி முடிச்சுட்டு இப்போது சிவாலயத்துக்கு இறங்குங்க. உங்களுக்கு ஈஸி பாத்வே இருக்கும், வழிமுறை ஈஸியாக இருக்கும், பாதையை ஈஸியாக ஓப்பன் பண்ணிடுவார். அப்போ அம்மனை சுற்ற ஆரம்பிச்சிட்டாக்காவே உடனே சிவாலயத்தை சுற்றத்துக்கு பர்மிஷன் கிடச்சிருமா? அதுதான் மனுஷனுக்கு தான் அப்படி இல்லை. இறை ரகசியத்திலேயோ இறைவன்கிட்டேயோ அங்கே அம்மன்கிட்ட, ஏன்னா சக்தி இல்லாமல் சிவன் இல்லைன்னு அவரே தான் சொன்னார் சிவபெருமானே. அப்போது சக்தியை முதல்ல வணங்கிருங்க. அங்கே வணங்கி முடிச்சுட்டு அடுத்து சிவாலயத்தை சுற்றுங்க. நான் சொன்ன மாதிரி சில நம்பர் உங்களுக்கு, அது நான் சொன்ன நம்பர் இல்லாமல் நல்லா இருக்குது போகலாம் அப்படின்னு கூட போக விடாமல் இருக்குன்னா இப்போ ஈஸியாக போயிடுவீங்க. சிவாலயத்தை சுற்றும் போது 5 வம்ச விருஷத்தை அது வளரும். அதனால் சிவாலயத்தை சுற்றுறதுங்கிறது சுத்த விடாமல் இருக்கிறதுக்கு காரணம் சொல்லிட்டேன். இனிமேல் நாங்கள் போய் பார்க்க போகிறோம் அதுக்கு சொல்லிட்டேன். மீதி எல்லாரும் ஈஸியாக இருக்கும் அவங்களால போகிறதுக்கு. இல்லை நாங்கள் கொஞ்சம் ஈஸியாக போயிட போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க போங்க. ஆனால் இது போகிறது என்னன்னாக்கா, இதில் 2 இது இருக்குது. சில பேர் தங்களுடைய வாழ்நாள் அவங்களுக்கு எத்தனை வயசு இருக்க போகிறாங்களோ, 80 90 100 120 120 லிமிட்டு. இறைவனுக்கு மனிதனுடைய வாழ்க்கைக்கு 120 தான் ஆரம்ப கட்டத்தில் இருந்தது. அது வரைக்கும் கூட இருக்கட்டும். அதுக்குள்ளே சுற்றி முடிக்கணுமா? இன்னும் சில பேர் ஆரம்பித்தா எக்தம் ஒரே இதாக முடிக்கலாமா? அதை ஒரே ஸ்ட்ரெச்சுக்கு முடிக்கணும், ஒரே ஸ்ட்ரெச்சில் டைம் விட்டு டைம் மட்டும். அதான் இது 2 இருக்குது. ஆனால் 2 இருக்குது, 2த்துக்கு பலன் வேறு வேறு. ஒரே ஸ்ட்ரெச்சாக இறங்கிட்டு சிவாலயத்தை ஆரம்பிக்கிறீங்க. 108 சிவாலயம் அது எங்கே வேணாலும் இருக்கும், ஒரே இடத்துலலாம் இருக்கணும் கிடையாது. நீங்கள் சுற்றலாம், தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றலாம், இந்தியா ஃபுல்லாக சுற்றலாம். முடிஞ்ச வரைக்கும் பிரதிஷ்டை பெற்ற ஒரு சிவாலயத்தை சுற்றினா இன்னும் மோர் பவர் கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் இப்போ இந்த 108 சிவாலயங்கள் அப்படின்னு சொல்லி சில சிவாலயங்களோட பெயர்கள்லாம் இருக்குல்ல, சில அதெல்லாம் வந்துடும். பத்ரிநாத் கேதார்நாத் உள்ளே வரும். அப்போ நீங்கள் நார்த்துக்கு போய் தான் ஆகணும். ஏன்னா அதுலேயே உங்களுக்கு பவர்ஃபுல்லான ஒரு நம்பர் இருக்குன்னா அவங்கள போனால் தான் சரியாகவும் இருக்கும். இப்போ எனக்கு இன்னொரு டவுட் இருக்குங்க. இப்போ நிறைய சிவன் கோயில் இருக்குது. அந்த சிவன் கோயிலும் இந்த 108 கணக்குக்குள்ளே வந்துருமா, அல்லது நம்ம அந்த குறிப்பிட்ட அந்த 108 சிவ திருத்தலங்கள் தான் சுற்றணுமா? இல்லை, அதுதான் நான் பிரதேஷ் பெற்றதுன்னு சொல்லிட்டேன். பிரதேஷ் பெற்றதுங்கிறது பத்ரிநாத், கேதார்நாத், லிங்கநாத், இப்படி பனிலிங்கம் இருக்குது. இப்படி எதுக்காக சொல்கிறேன்னா, இவங்களெல்லாம் சுற்றும்போது தான் அதுக்கு ஃபுல் பவர் உள்ளே பொதுவாக சிவாலயம் எங்கே சுற்றினாலும் வரும். இப்போ திவ்ய தரிசனத்தில் 108 எதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. சிவாலயத்தில் பல லட்சம் கோயில் இருக்குது. இதிலே பிரதேஷ் பெற்றது நமக்கு தெரிஞ்சது. அவங்கள வரைக்கும் நீங்கள் டச் பண்ணிவிட்டு மீதி எல்லாம் கூட அப்படி இருக்குது. இப்போ திருவண்ணாமலை பிரதேஷ் பெற்றது தான். இப்போ சென்னைக்குள்ளே அப்படின்னா நம்ம எந்த திருக்கோயில்? சென்னைக்குள்ளனா குறுங்காலேஸ்வரன் இருக்குது. அது கிட்டத்தட்ட 2500 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயில் கட்டும்போது எப்படி நிலப்பாடு இருந்ததோ அதே நிலைப்பாடில் தான் இப்போ இருக்குது. ஒரு சின்ன இன்ச்சு அங்குலம் கூட மாற்றலை அவங்க. அப்போ ஒரு கோயில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோயில் கட்டினா எப்படி கட்டியிருப்பாங்க, இன்றைக்கும் அப்படியே தான் இருக்குது. மற்ற கோயிலெலாம் மாறி இருக்குது, மாறி இருக்குது, இடம் மாறி இருக்குது, மற்றதெல்லாம் மாற்றங்கள் நிறைய இருந்திருக்கு. அந்த கோயில் இன்னும் மாறலை. ஆனால் அங்கே நல்ல பவர் இருக்கும். குறுங்காலேஸ்வரர் போகலாம், அப்புறம் வடபள்ளியில் உள்ள கோயிலுக்கு போகலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் வடபள்ளியில் வேங்கீஸ்வரர், அடுத்து சென்னையில் திருவான்மியூரில் மருதீஸ்வரர். நீங்கள் லிஸ்ட்டு போட்டால் எல்லாம் வந்துட போகுது. இப்போ தான் ஆன்லைனில் எங்கே அப்படி சொல்லி அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேரை கண்டாலே உங்களுக்கு இதெல்லாம் பிரதிஷ்டப்பட்டது தெரிஞ்சிருவீங்க. அதுமாதிரி முடிஞ்ச வரைக்கும் அதுக்காக இல்லைங்க நான் 108 ஒரு 20-30 அது பிரதேஷ் பெற்றதா இல்லைன்னு எங்களுக்கு தெரியல, சுத்தலாம் பண்ணான்னு பார்த்துக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் தவறு இல்லை. மெயினாக எது இருக்கோ அதை டச் பண்ணிடுறோம். அப்புறம் அது மிஞ்சது என்ன இருக்குது? இதுக்கு முதன்மையானது திருவண்ணாமலை. அவர் கண்டிப்பாக அதை தொடாமல் 108 வரப்போகிறதில்ல. அவரெல்லாம் திருவண்ணாமலையோடைய லெவலில் வேறு. ஏன்னா அது ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒன்று மாறி இருக்குது. கிரேதாயகம், திரேதாயகம், துவாரதாயகம், கலியுகம். ஃபஸ்ட்டு கிரேதா யுகத்தில்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மலை இப்போ இருக்கிறீங்களா, அந்த மலையே தங்கத்தில் தான் இருந்தது, தங்க மலை தான் இருந்தது. அது ஒவ்வொரு காலத்துலேயும் அது தானாக மாறிடுச்சு. இப்போ கலியுகத்தில் கல் மலையாயிருச்சு. அப்போ கிரேதாயகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா காப்பரில் இருந்தது. அந்த மலையே தானாக மாறிக்குது. அப்படி அந்த மாதிரி பவர்ஃபுல்லு. மொத்த சித்தர்களும் உலகத்தில் இருக்கிற மொத்த சித்தர்களும் அங்கே தான் வாழ்ந்தாங்க, இப்பயும் வாழ்கிறாங்க. பௌர்ணமி அன்றைக்கி இப்பவும் சித்தர்கள் கோயிலை சுற்றி தான் வந்துகிட்டு இருக்காங்க. அதனால தான் சொல்கிறது, கோயிலில் நீங்கள் அந்த கிரிவலம் வரும்போது ரைட் சைடில் அந்த மலையை ஒட்டி உள்ள ரைட் சைடில் நடக்காதீங்கம்பாங்க. ஏன்னா சித்தரும் கிரிவலம் சுற்றுவாங்க. நீங்கள் அந்த பக்கம் நடந்தீங்கன்னா உங்கள் பாதம் அவங்க மேலே பட்டுரும். அதனால் அங்கே போகாதீங்க, அவங்களுக்கு வழி விடுன்னு சொல்லுவாங்க. இது ஆன்மீக கூற்று வரலாறு இப்போவுமே இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா கிரிவலம் வரும்போது அப்படி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுறணும். ஒரு 10 அடி 15 அடிக்கு விட்டுட்டு தான் எல்லோரும் நடக்கிறாங்க. ஒரு சில பேர் தெரியாமல் அங்கே போகக்கூடாது. ஏன்னா அங்கே சித்தரும் நடப்பாங்க, நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க.
அப்போது இந்த சிவாலயத்தை நீங்கள் 108 சுற்றுறது 5 வம்சம் விரிச்சுப்படும். நம்ம செஞ்ச இந்த வாழ்க்கையை வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். ஏன்னா அடுத்த 5 தலைமுறையே உங்களுக்கு வந்து அந்த பலனை அவங்க அனுபவிப்பாங்க. 5 தலைமுறைக்கு எந்தவித கெடுதலும் வராது, தீங்கும் வராது, சுபிட்சமாக இருக்கும். 108 சிவாலயத்தை சுற்றுறதுங்கிறது வந்து நம்ம பிறவி பயனை அடைஞ்சதுக்கு ஒரு சமம். இந்த பிறவி எதுக்காக எடுத்தோமோ அந்த எடுத்த பயனை 108 சிவாலயம் சுற்றி முடிக்கும் போகும்போது கிடைச்சதுக்கு சமம். அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவாங்க, சிவாலயத்தை கட்டினாக்கா அப்படி சொல்லுவாங்க, சிவாலயத்தை கட்டினாக்கா 108 தலைமுறைக்கு வந்து வம்சம் விருட்சம் பெறும்னு சொல்லுவாங்க. இப்போ நானும் பெரிய சிவாலயம் கட்டியிருக்கிறேன், 1.5 ஏக்கரில் கட்டியிருக்கிறேன், பெரிய சிவாலயம் திண்டிவனத்தில். சனிக்கிழமை கூட உங்களுக்கு அன்னைக்கு பெரிய ருத்ரயாகம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஆன்மீக கூற்று, ஆன்மீக வரலாறுலாம் நிறைய இருக்கு இல்லைங்களா, சொல்லுவாங்க. அப்படி கிடைக்குங்கிற நோக்கத்தில் கட்டலை, கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுது. அதுமாதிரி சிவாலயங்கிறதுலாம் அவ்வளோ புனரமைப்பு செல்வாங்க, ரெனோவேஷன் ஒன்று இருக்குது, அது செய்யலாம். சிவன் கோயிலுக்காக இடம் வாங்கி ஒரு கோயிலை கட்டுறதுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் சாத்தியப்படாது. நான் அதை பண்ணேன். அதனால் ஆமாம், சிவன் கோயிலுக்கு வந்து அப்படி ஒரு, ஏன்னா அவர் கட்டி முடிக்கிறதுக்குள்ளே என்னென்ன பண்ணணுமோ அவளும் பண்ணுவார். அதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். அவ்வளோ சீக்கிரம் கட்டி முடிச்சிட முடியாது. ஏன்னா ஆலயம் கட்டுறதுங்கிறது சின்னதில்லை, அது சிவாலயம் கட்டுறது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதையே நான் பார்த்துட்டேன். இன்னமும் சொன்ன மாதிரி சிவாலயத்தை கட்டுறதுக்கு உண்டான ஃபேஸிங் எவ்வளோ இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதையே நான் பார்த்துட்டேன். பார்த்து அழகாக பண்ணிவிட்டு இன்றைக்கி 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷம் போயிட்டுருக்கு. அதனால் நான் சிவாலயத்துக்கு மட்டும் அப்படி ஒரு சக்தி இருக்குது. அது உண்மைதான். அது பேரை சொல்லும் போகும்போதே பவர் ஏறும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பிறவி பயனை நம்ம அடைஞ்சதுக்கு காரணம் சிவாலயத்தை நாம் சுற்றிட்டு வந்தாலே போதும், அவரை பார்த்துட்டு வந்தாலே போதும். அதை பார்த்தாலும் வரைக்கும் இந்த பிறவி பயனை அடையிறது, நீங்கள் ஒரு ஆளாக இருந்தால் கூட இதனுடைய பலன், பிரதிபலன் 5 தலைமுறைக்கு வம்சம் விரிச்சு போகிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கண்டிப்பாக யாரும் போகணும்னு ஆசைப்படுறீங்களோ நான் சொல்கிற இதை மட்டும் ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை கூட கேளுங்க. நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். அது எப்படி போகணும் வரணுங்கிறது அதை பார்த்தீங்கன்னாக்கா அதன் பிரகாரம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பிறவி பயனை அடைவதற்கு உண்டான வழியை சொல்லியிருக்கு. கண்டிப்பாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி சொல்லி பேசிட்டு இருக்கிறப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க, அதை நம்ம முடிக்கலை. ஏன்னா இப்போ அடுத்த ஸ்ட்ரெச்சில் வந்து 108 சிவாலயங்கள் தரிசிக்கிறதுக்கு ஒரு பலன், நம்ம இந்த மாதிரி பிரேக் எடுத்து தரிசிச்சா ஒரு பலன். அது என்ன மாதிரி? ஆமாம், அதை சொன்னோம். அதுக்கப்புறம் ஸ்கிப் ஆகிட்டு சப்ஜெக்ட்டு. பட் சிவனை பற்றி தான் சுற்றி வரும். அவரை சுற்றினாவே நம்ம எங்கே போகிறோம் வரோன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆமாம், ஒரே ஸ்ட்ரெச்சாக சிவனை வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக 108 ஆரம்பித்து உடனே சுற்றிட்டீங்க அப்படிங்கிறது வாழ்நாள் முழுக்க 108 சிவாலயம் சுற்றலாம். ஒன்றும் பெரிய தப்பு ஒன்றும் கிடையாது. இந்த ஒரே ஸ்ட்ரெச்சாக 108 சுற்றும்போது எவ்வளோ நாள் ஆகலாம் எனக்கு தெரியாது. 2 மாதம் ஆகலாம், 4 மாதம் ஆகலாம். ஆமாம், நமக்காக பல வருஷம் இருக்கும்போது அவருக்காக 4 மாதம் சென்ட் பண்ணலாம், ஒன்றும் தவறு இல்லை. அப்படி பண்ணும்போது அவங்களுக்குள்ள அந்த ஒரு சாமியார்கள், அவங்களுக்குள்ள அந்த இன்ட்யூஷன் பவர் இருக்கும். அந்த பவர் அவங்களுக்கு வந்துடும் ஸ்பாட்லே. நான் சொல்கிறேன், அதை கேளுங்க, நடக்கும். அவர் சொல்லுவார், நம்ம கேட்குறோம், அப்படியே நடக்கும். பெரிய பெரிய ரிஷிகள், முனிகள், யோகிகள், சித்தர்கள் அவங்க என்ன வார்த்தை சொல்கிறாங்களோ அது அப்படியே நடக்கும். அந்த இன்ட்யூஷன் பவர் அவங்களுக்கு கையில் வந்துடும். ஆனால் வாழ்நாளில் 108 சிவாலயத்தை அப்படி சுற்றி முடிக்கிறவங்களுக்கு அப்படி வந்துடுமா அப்படின்னா வரலாம். அதாவது உடனே முதல்ல ஒரு 40-50 பார்த்துட்டாங்க, ஒரு சின்னதாக கேப் விடணும், உடனே டக்கு டக்குன்னு பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வரும். ரொம்பவும் கேப் விட்டு டைம் கிடைக்கும் போதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்துருமான்னா சொல்ல முடியாது. அந்த இன்ட்யூஷன் பவரு, அந்த சித்தர்கள், யோகிகள், முனிகள், ரிஷிகளுக்கு உண்டான பவர் அவங்களுக்கு வந்துடும். அவங்களுக்கு வருமானு தெரியல, ஆனால் இவங்களுக்கு கட்டாயம் வரும். ஏக்தம் சுற்றுறவங்களுக்கு கட்டாயம் அந்த பவர். இவங்க சாதாரண குடும்பத்தில் இருந்தால் கூட அந்த பவர் இவங்ககிட்ட இருக்கும். நீங்கள் அதாவது ஒரு நம்பர் சொல்லியிருந்தீங்க, இந்த நம்பரில் இருக்கிறவங்களெலாம் சுற்றுறதுக்கே வந்து கடினம் அப்படின்னு. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து நிச்சயமாக நான் இதை பார்க்கணும், நான் அந்த சிவத்தலத்தை வந்து தரிசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா ஏதாவது வழிமுறைகள் இருக்குங்களா? அதான் நான் சொல்லியிருப்பேன். பிறந்த தேதியில் 6-3 இல்லைன்னா 3-6, 4-7 இல்லை 7-4 உள்ளவங்களும் அலோவ் பண்ணாது இல்லைங்க. அப்புறம் நாங்களும் மனுஷன் தானே, அவர் படைப்பு தானே நாங்கள் அப்படின்னு உங்களுக்குள்ள ஃபீல் இருக்கும். அது கரெக்டு. சுத்த முடியாமல் போனவங்களுது அதுக்கு தான் வழி சொல்லிட்டேன். நீங்கள் அம்மன் போய் முதல்ல ஒரு 108 சுற்றிருங்க. இப்போ நீங்கள் அங்கே போய் முயற்சி பண்ணுங்கள், இப்போ உங்களால் முடியும். அதுக்கு தான் சொல்லப்பட்டது. எல்லோரும் செய்யலாம், அவங்க கட்டாயம் செய்யுங்க. முதல்ல ஒரு 108 அம்மனை சுற்றி விட்டுருங்க. முடிச்சதுக்கப்புறம் சிவனை ஆரம்பிங்க.
கம்ப்ளீட் பண்ணி வெளியே வந்து கண்டிப்பா. இப்போ ஒரு 108 சிவ திருத்தலம் வந்து தரிசிக்கணும் அப்படின்னா, ஆரம்பமா நம்ம யாரையாவது வழிபட்டு போகணுமா? அந்த மாரி ஏதாவது இருக்கா வழிமுறை? விநாயகர் அல்லது நீங்க சொன்ன மாரி அம்மன் திருத்தலம், அது 108 சுற்று சொல்லியிருக்கீங்க. இது முதல் நம்ம இத முடிக்கணும், இத வந்து நிறைவு செய்யணும் அப்படின்னா, அதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கு? இல்லை, பொதுவாகவே நம்ம எழுத்து ஆரம்பிக்கும் போது பிள்ளையார் சொல்லி தான் போடுவோம். பிள்ளையார் சொல்லி போட்டு தான் நம்ம ஒரு லெட்டர் எழுதணும், ஒரு மேட்ரு எழுதுனா கூட பிள்ளையார் சொல்லி போட்டுப்போம். பிள்ளையார் சொல்லி போட்டுக்குங்க, பிள்ளையார்பட்டிக்கு போயிருங்க, அவரை பார்த்துட்டு அப்படியே ஆரம்பிச்சிருங்க, அப்படியே ரவுண்ட்ஸில் வந்துடுங்க. இல்லை, நாங்கள் இருக்கிற பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும், அதுக்கும் போயிடலாம். பிள்ளையார்பட்டிக்கு தான் போகணுன்னு இல்லை, பக்கத்தில் இருக்கிறவங்க அங்கே அப்படியே பிள்ளையார்பட்டியை பார்த்துருங்க. முடியல உங்கள் வீட்டுக்கு இருக்கிற பிள்ளையார் முதல்ல பிள்ளையார் சொல்லி போடுங்க, அப்போ ஆரம்பிச்சிருங்க, முடிச்சிடலாம். அதாவதுங்க ஐயா, இப்போ 108 சிவ திருத்தலங்கள் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை வந்து சொல்லியிருந்தீங்க. இந்த காணொலியை பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக அந்த 108 சிவ திருத்தலத்துக்கான வழிபாட்டு முறைகளும் அது செல்றதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். இந்த தருணத்துக்கும் உங்களுக்கும் இந்த நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றிங்க ஐயா. வணக்கம்மா. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமனி தான். வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை.